அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பதிவு தாயாரின் சொத்துக்கள் அல்லது தாயாரின் செல்வங்கள் யாருக்கு கிடைக்கும். பொதுவாக எந்த ஒரு லக்னத்திற்கும் 4ஆம் வீடு என்பது தாய் ஸ்தானம், சுகஸ்தானம், வாகனம், வண்டி, சொத்து இது போன்ற நல்ல ஒரு பலன்களை கொடுக்கின்ற ஒரு வீடாக கூறப்படுகிறது. பொதுவாக எந்த ஒரு லக்னத்திற்கும் 4க்குடையவன் ஆட்சி பெறுவது அல்லது 4க்குடையவன் லக்னாதிபதியோடு இணைந்திருந்தாலும், 4க்குடையவன் 2ஆம் அதிபதியோடு இணைந்திருந்தாலும், அல்லது 4க்குடையவன் 5க்குடையவனோடோ 9க்குடையவனோடோ 11க்குடையவனோடோ இணைந்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக ஜாதகரின் தாயாரின் சொத்துக்கள் ஜாதகருக்கு கிடைக்கப்பெறும். பொதுவாக ஒரு ஜாதகத்தில் மாதா காரகன் 6, 8, 12 மறையாமல் இருந்தும் குருவோடோ சுக்கிரனோடோ அல்லது 2, 9, 11 அதிபதிகளோடோ இணைந்திருந்தாலும், சந்திரன் லாபஸ்தானங்களில் அமர்ந்திருந்தாலும் ஜாதகரின் தாய் சொத்துக்கள், பொருளாதாரம், நகை இது போன்ற செல்வங்கள் அனைத்தும் ஜாதகரை வந்து சேரும். எந்த ஒரு லக்னத்திற்கும் 4க்குடையவனாகி வருகின்ற 4ஆம் பாவாதிபதி மேலும் 4க்குடைய கிரகங்களான சந்திரனும் சுக்கிரனும் 6, 8, 12 மறையாமல் இருக்க வேண்டும். இவர்கள் லக்னாதிபதியோடோ அல்லது இயற்கை சுபகிரகங்களான குரு, சுக்கிரன், சந்திரன் இது போன்ற சுப ஆதிபத்திய இயற்கை சுபர்கள் சுப ஆதிபத்திய கிரகங்களாக வந்து 4ஆம் பாவாதிபதியோடு தொடர்பு பெற்றாலும் ஜாதகர் தாயாரின் செல்வங்களை பெறுவர். எனவே சந்திரனும் செவ்வாயும் இணைந்திருந்தாலும் சந்திரமங்கல யோகத்தினால் ஜாதகருக்கு தாயின் சொத்துக்கள் கிடைக்கப்பெறும். 4ஆம் பாவாதிபதியும் 4க்குடைய கிரகங்களான சந்திரனும் சுக்கிரனும் நல்ல நிலைமையில் இருக்க வேண்டும். அடுத்து மூன்று கிரகங்களில் குறைந்தபட்சம் ஒரு கிரகங்களாவது நல்ல நிலைமையில் இருந்தால் ஜாதகருக்கு நிச்சயமாக அந்த தன்மைக்கு ஏற்ப 1 கோடி கிடைக்குமா, 10 லட்சம் கிடைக்குமா, 1 லட்சம் கிடைக்குமா, இது போன்ற ஒரு வித்தியாசங்களை வைத்து வித்தியாசப்படி பலன் இருக்கும். இங்கு லக்னாதிபதி 4ஆம் அதிபதியோடு இணைந்திருந்தாலும் அல்லது 4ஆம் அதிபதி 2, 5, 9, 11 இணைந்திருந்தாலும் தாயின் சொத்துக்கள் நிச்சயமாக கிடைக்கும். இங்கு 4க்குடையவன் சந்திரன் சுக்கிரனோடு இணைந்திருந்தாலும் கிடைக்கும். 4க்குடையவன் செவ்வாயோடு இணைந்து நல்ல ஸ்தானங்களில் அமர்ந்து சுபர் பார்வை பெற்றாலும் தாயாரின் சொத்துக்கள் நிச்சயமாக ஜாதகருக்கு கிடைக்கப்பெறும். தாயால் அனைத்து சௌபாக்கியங்களும் கிடைக்கப்பெறும். பொதுவாக எந்த ஒரு லக்னத்திற்கும் சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்தாலோ, சுக்கிரன் 4க்குடையவனாகி சந்திரனோடு இணைந்தாலோ அல்லது 4இல் சந்திரனோடு திக்பலம் பெற்று சந்திரனோடு கூடியிருந்தாலும் 4க்குடையவனாக வந்து 5, 9, 11 கிரகங்களோடு இணைந்திருந்தாலும் தனாதிபதியோடு இணைந்திருந்தாலும் தாயின் சொத்துக்கள் 100% ஜாதகருக்கு கிடைக்கின்ற ஒரு அமைப்பாகவே இருக்கும். எனவே 4ஆம் பாவாதிபதி 6, 8, 12 மறையாமல் இருந்து சந்திரன் மற்றும் சந்திரன் செவ்வாயோடு இணைந்திருந்தாலும் சுக்கிரன் செவ்வாயோடு இணைந்திருந்தாலும் தாயாரின் சொத்துக்கள் நிச்சயமாக ஜாதகரை வந்து சேரும். 4ஆம் பாவாதிபதி 2ஆம் பாவாதிபதியோடு இணைந்திருந்தாலும் தாயின் செல்வங்கள் வந்து சேரும். எனவே பல்வேறு விதமான வழிகளில் இங்கு ஜாதகருக்கு தாயின் சொத்துக்கள் கிடைக்குமா கிடைக்காதா என்று எளிதாக கணித்து விடலாம். பொதுவாக 4ஆம் பாவாதிபதி குரு சுக்கிரனோடு தொடர்பை பெற்றிருந்தாலும் அல்லது 2, 11 அதிபதிகளின் தொடர்பை பெற்றிருந்தாலும் சுபபலன்கள் கட்டாயம் ஏற்படும். எனவே லக்னாதிபதியோடு சில நிலைகளில் 4க்குடையவன் 4ஆம் பாவாதிபதி சந்திரன் சுக்கிரன் 4க்குடையவர்களாக வருவார்கள். 4ஆம் பாவாதிபதியும் லக்னாதிபதியோடு ஏதோ ஒரு விதத்தில் தொடர்பு பெற்றிருந்தாலும்
நல்ல பலன்கள் ஏற்படும். 12 லக்னத்திற்கும் 4ஆம் பாவாதிபதி சந்திரன், சுக்கிரன் அல்லது 4ஆம் பாவாதிபதி 4ஆம் பாவத்தை சுபர்களோடு இணைவதோ அல்லது தொடர்பு கொள்வதோ நல்ல பலன்கள் ஏற்படும். எனவே நாளில் 4ஆம் பாவாதிபதி நிச்சயமாக நல்ல ஒரு ஸ்தானங்களில் அமர வேண்டும். 4ஆம் பாவாதிபதி 5இல் அமர்ந்தால் மேலும் சிறப்பான பலன்கள் இருக்கும். 4ஆம் பாவாதிபதி 5இல் அமர அந்த கிரகம் தாயால் அத்தனை அதிர்ஷ்டத்தையும் அள்ளி கொடுக்கும். தாயால் சகல சௌபாக்கியத்தையும் அள்ளி கொடுக்கும். 4ஆம் பாவாதிபதி 9ஆம் பாவாதிபதியோடோ 9இலோ அல்லது 11ஆம் பாவாதிபதியோ அல்லது 11ஆம் பாவாதிபதி 4இல் வந்து அமர்ந்திருந்தாலும் 100% ஜாதகர் தாயால் நல்ல ஒரு பொருளாதார நிலையை, செல்வ நிலையை அடைவார். எனவே 4ஆம் பாவாதிபதி சந்திரர், சுக்கிரன் நல்ல நிலைமையில் துர்ஸ்தானத்தில் மறையாமல் இருக்கும் பட்சத்தில் ஜாதகருக்கு தாயின் செல்வங்கள், ஐஸ்வர்யங்கள் அத்தனையும் கிடைக்கும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.